என்னன்னு தெரியல, ஒரு 3 மாசமா கோல்டை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கோல்டு ஏடா 2012 2018 வரை அந்த கோல்டு எங்கேயுமே ஏறல. ஏறாதப்போ தானே வாங்கியிருக்கணும். 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நம்மளும் அந்த ஜிடிபியோட சேர்ந்து வளரணும்னா இந்தியன் எக்கானமியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற இந்த ஈக்விட்டியில் ஷேர் மார்க்கெட்டில் யூனிட் இன்வெஸ்ட். ஆனால் நான் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொன்னோன்னே உடனே ஸ்டாக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. ஸ்டாக்குன்னு எடுத்துகிட்டு முதல்ல 60,000 சம்பளத்தை தூக்கி 60,000 2 ஸ்டாக்கில் போட்டக்கூடாது. அது ஒரு மெட்ரிக்ஸை படிக்கணும். அதோட இபிஎஸ் என்ன, அது மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா, அதை யாராவது எஃப்ஐஐ ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அவனுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இந்த கம்பெனி ஓடுமா ஓடாதா, இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்குக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராவது யூனிட் ஸ்டடி, தென் யூனிட் இன்வெஸ்ட். இருக்குது என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது. ஒரு 100% நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கோல்டுக்கு டெஃபினட்டாக யூனிட் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 10 to 15% இருக்கணும். ஈக்விட்டி 40% யூனிட்டுக்கு, ரியல் எஸ்டேட் 20%, அது லேண்டாக கூட இருக்கலாம். கார்பரேட் பாண்டு அது ஒரு 20%, மேலே ஒரு 5-10% போஸ்ட் ஆஃபீஸ். ஈக்விட்டி உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை காம்பவுண்டிங்காக நீங்கள் பண்ணோம்னா 15% காம்பவுண்டிங் பவர் எஃபெக்டை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 25 இயர்ஸ் விட்டிங்கன்னா 2,000 rupees ஃபார் எனஃப் ஃபார் மேக்கிங் த க்ரோஸ். ஐ வாண்ட் டு மேக் அ ரிட்டைர்மெண்ட்னா யூ கேன் கோ ஃபார் கார்பரேட் பாண்ட்ஸ் போகலாம், அல்லது டிஏஎஸ் போகலாம், அல்லது ஜிசெக் போகலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போகலாம், எம்ஐஎஸ் போகலாம். ஸோ நிறைய இருக்குது. லாங் டேர்முங்கிறது 10 வருஷமாவது விடணும். ஷார்ட் திங்கிங்கு, இம்பேஷண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் எங்கே யார் சொல்லித்தரப்போகிறா அவன் மக்களுக்கு? இது எப்படின்னா பட்டாதான் புரியும். கரன்சிங்கிறது இஸ் அ ஃபேக் மணி. ரியல் மணினா அந்த கோல்டு தான். எங்கே போனாலும் அதுதான் பேசும். மந்த்லி ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக அவங்களோட மளிகை சாமான மிச்சத்தில் 1000 ரூபா இருந்தாலும் கோ ஃபார் கோல்டு பீஸ். கோல்டு ஃபியூச்சர்னு சொல்லி கூகுளில் தட்டுங்க. கோல்டு ஃபியூச்சர் 24 ஹவருக்கு முன்னாடியே இந்தியாவில் என்ன நடக்க போகுதுங்கிறத யூ கேன் சி. அமெரிக்காவில் என்ன ரெட்டில் இருந்துச்சுன்னா நாளைக்கு இங்கே மைனஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இல்லை கோல்டு ஃபியூச்சரில் என்னைக்கு டிப் ஆகுதோ அடுத்த நாள் நம்ம போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸு. சரி, இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே வந்துட்டீங்க. நிறைய அந்த மார்க்கெட் வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் இறங்குச்சுன்னா உடனே போய்ட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எடுத்துடுறாங்க. சிப்பாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து வித்துடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அதாவது ஒன்று தான், ஒரே ஒரு இதாக இருக்கணும். நீங்கள் ஷாப்பிங் மால்குள்ளே போகிறீங்க, இன்றைக்கி 400 ரூபா, நாளைக்கு வந்தால் 300 ரூபா. ஷாப்பிங் மால்குள்ளே எப்படி வந்து சேல்ஸு 50% டிஸ்கவுண்ட்னோடனே ஓடி போகிறோமே, அடுத்த நாள் மார்க்கெட் 2% இருக்குன்னா அதே மாதிரி ஓடணும்ல. ஏன் பயம் வருதுன்னா, ஒன்று நீங்கள் 100% நீங்கள் ஈக்விட்டியில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். ஒரே ஸ்டாக்கில் 10 லட்சத்தை போட்டிருந்தீங்கன்னா பயம் வரும். அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டைவர்சிஃபிகேஷனை பிரித்து போடணும். அட்லீஸ்ட் 100ல் 40% ஈக்விட்டியில் வச்சுக்கங்கிறாங்க. மார்க்கெட் இறங்குனா யூ ஷுட் பி ஹாப்பி. எப்படின்னா அந்த மனநிலை எப்படி வரணும்னா, மார்க்கெட்டு ரெட்டில் இருந்தாலே ஹாப்பிங்கிற மனநிலைக்கு வரணும். ஏன்னா மார்க்கெட்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஹைலி ஜூம் பண்ணுவாமல் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஆல்வேஸ் புல்ரனில் தான் இருக்குது. என்றைக்கு மார்க்கெட்டு கோவிடில் இறங்கினதை கூட நீங்கள் ஃபுல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு தான் தெரியும் கோவிடோடது. ஸோ மார்க்கெட் இறங்குனா ஹாப்பியாக அதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து 4.5 அப்படி தான் இருக்குது. அமெரிக்கா சைனாவில் 30-29 வரையும் போயிடுச்சு. நம்ம இப்போ தான் வளர்கிற குழந்த, அவனுங்க மாமிசமால் வளர்ந்துருக்கானுங்க. அவங்களோட இப்போ தான் போட்டி போடுறோம். இப்போ தான் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வளரப்போகுது. இந்தியா இட்ஸ் அ பூமிங். இந்தியா வந்து கேட்கவே வேணாம். நல்லா நிறைய இடத்துல நம்ம வந்து இன்ஃப்ராவாக இருக்கட்டும், ஃபார்மாவாக இருக்கட்டும், பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், எல்லாமே தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். கண்டிப்பாக நம்ம எமர்ஜிங் மார்க்கெட் தான். இந்த எமர்ஜிங் மார்க்கெட்டில் இந்த குழந்தையோடு சேர்ந்து நம்மளும் வளர்ந்துக்கணும். நம்மளும் அந்த ஜிடிபியோடு சேர்ந்து வளரணும்னா இந்தியன் எக்கானமியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற இந்த ஈக்விட்டியில் ஷேர் மார்க்கெட்டில் யூனிட் இன்வெஸ்ட். ஆனால் நான் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொன்னோன்னே உடனே ஸ்டாக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. ஸ்டாக்குன்னு எடுத்துகிட்டு முதல்ல 60,000 சம்பளத்தை தூக்கி 60,000 2 ஸ்டாக்கில் போட்டக்கூடாது. இன்னும் அது ஒரு மெட்ரிக்ஸை படிக்கணும். அதோட இபிஎஸ் என்ன, அதோட இது என்ன, அது மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா, அதை யாராவது எஃப்ஐஐ ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அவனுக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இந்த கம்பெனி ஓடுமா ஓடாதா, இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்குக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராவது யூனிட் டு ஸ்டடி, தென் யூனிட் டு இன்வெஸ்ட். ஆஸ் அன் இன்வெஸ்டராக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஒருத்தவங்களோட முதலீடு அவங்களோட போர்ட்ஃபோலியோ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த போர்ட்ஃபோலியோங்கிற வேர்டே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்ன்னு இப்போலாம் சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். 50 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கே போக முடியும்.
இப்போ ஒருத்தட்ட 1 லட்சம் தான் இருக்குது, அதையும் நம்ம போர்ட்ஃபோலியோனே சொல்லலாம். 1 லட்ச ரூபா இருக்குது, தட் இஸ் ஆல்சோ போர்ட்ஃபோலியோ தான். இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 100% நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா கோல்டுக்கு டெஃபினட்டாக யூனிட் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 10 to 15% இருக்கணும். ஈக்விட்டி 40% யூனிட் டு கீப், கரெக்ட். ரியல் எஸ்டேட் 20%, அது லேண்டாக கூட இருக்கலாம், கரெக்டாக. கார்ப்பரேட் பாண்டு அது ஒரு 20%, மேலே ஒரு 5-10% போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இப்படி நீங்கள் வைக்கும்போது நாளைக்கு உலகத்தில் நடக்கிற எக்கனாமிக் க்ரைசிஸு, எந்த க்ரைசிஸு, இப்போ பாருங்கள், இந்த ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் போட்டதுக்கப்புறம், டேரிஃப் போடுறாரோ இல்லையோ, அவர் விடிஞ்சு எழுந்திரிச்சோடனே ஏதாவது ஒன்று பேசுகிறாரு, மார்க்கெட்டை உடனே அது ரியாக்ட் பண்ணிக்குது. அவன் ஜப்பான்காரன் பாண்டை விற்றானா அடுத்த நாள் இவங்க கதறாங்க, இவன் கதறான், அவங்க கதறான், ரஷ்யா. இப்போ பாருங்கள், கோவிட் வந்துச்சு, மார்க்கெட் இறங்குச்சு. அந்த கோவிட் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், கோவிட் வந்துட்டு திருப்பி புல்ரன் வந்துச்சு. அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆனது ரஷ்யன் உக்ரைன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தக்குள்ளே நம்ம இந்தியன் எலெக்ஷன் வந்துச்சு. அந்த இந்தியன் எலெக்ஷன் முடிஞ்சு வெறும் இந்த இத்தனை வருஷத்துக்குள்ள அடுத்து இவர் வந்துட்டார், ட்ரம்ப் வந்துட்டார். அடுத்த ட்ரம்ப் வந்தோன்னே இந்த டாரிஃப் இஷ்யூ. ஸோ இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும். அவரே சொல்கிறாரு, ட்ரம்ப்பே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து க்ரைசிஸில் போனாலும் போவோங்கிறாரு. அப்படிலாம் போச்சுன்னா 100% ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் வச்சுருந்தேன்னா வில் பி அஃபெக்ட் மோர் பெயின் யூ கேன் சி. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, போர்ட்ஃபோலியோங்கிறது யூ நீட் டு ஹேவ் சிஸ்டமேட்டிக்லி. அதுதான் சொல்கிறேன், ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போ பொதுமக்கள், நான் பொதுமக்களை நான் என்ன சொல்லலான்னா, 100 ரூபா வச்சுருக்கேன், 20 ரூபா தூக்கி கோல்டில் போடு, 30 ரூபா தூக்கி ஸ்டாக்கில் போடு, மியூச்சுவல் ஃபண்டில் போடு, 20 ரூபா தூக்கி லேண்டில் போடு, மீதி 20 தூக்கி போர்ட்ஃபோலியோ இதில் போஸ்ட் ஆஃபீஸில் போடு. நான் அப்படி சொல்கிறேன்ல, இது பேர் தான் போர்ட்ஃபோலியோ. இதில் சில டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ கோல்டை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க, கோல்டை பற்றி எல்லோரும் ஏதோ என்னன்னு தெரியல, ஒரு 3 மாதமாக கோல்டை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. கோல்டு ஏடா 2012 2018 வரை அந்த கோல்டு எங்கேயுமே ஏறல. ஏறாதப்போ தானே வாங்கியிருக்கணும், நான் அப்படி தான் பண்ணேன். நமக்கு சொன்னது என்ன, கோல்டு வாங்கணும். எனக்கு பொண்ணு பிறந்துருச்சுன்னொன்னே நாங்கள் என்ன பண்ணிட்டேன், 2 பொண்ணுக்கும் சேர்க்கணுமேன்ட்டு நான் யார் எந்த நாய்ஸை பற்றியும் கேட்கல, நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2012 2016 கிராஃபை பாருங்கள், எங்கேயும் முதல்ல ஒரே ரேட்டு 6 வருஷம். ஆனால் இப்போது 3 மாதத்தில் 24%. எல்லோரும் பேசுகிறான் கோல்டு. ஏண்டா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ₹1 இன்வெஸ்ட் பண்ணல, சும்மா இப்போ ஒரு 24%. உடனே ஒருத்தர் வந்து இன்னும் 38% கிராஷ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கிராஸ் ஆனால் என்ன, நமக்கு என்ன, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ இதை வச்சு இதெல்லாம் நாய்ஸஸ். கோல்டுக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்குது. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் தீரணும். ரியல் எஸ்டேட்டு அதுக்கு ஒரு பார்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசிட்டோம், நிறையா பேசிடுவோம். அதில் ஒரு பார்ட்டு ஈக்விட்டி. உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை காம்பவுண்டிங்காக நீங்கள் பண்ணோம்னா 15% காம்பவுண்டிங் பவர் எஃபெக்டை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 25 இயர்ஸ் விட்டிங்கன்னா ₹2,000 ஃபார் ஃபார் மேக்கிங் த க்ரோர்ஸ். ₹2,000 போதும். அடுத்து சார், ஐ வாண்ட் டு மேக் அ ரிட்டைர்மெண்ட்னா யூ கேன் கோ ஃபார் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் போகலாம், அல்லது டிஏஎஸ் போகலாம், அல்லது ஜிசெக் போகலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போகலாம், அல்லது கவர்மெண்ட் கொடுக்குற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறதுல ஏதோ போகலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சீனியர் சிட்டிசன் எம்ஐஎஸ் போகலாம். ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஏஜை பொறுத்து தான் போர்ட்ஃபோலியோ. 60 வயசு ஆளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ, நான் ரிட்டையர்ட் ஆகக்கூடியவருக்கு என்ன பண்ணுவோம், பாண்ட் அதிகமாக பண்ணி விட்டுறலாம், ஈக்விட்டியை கம்மியாக வச்சுக்கலாம். 25 வயசு பையன் தான் இருக்கான், ஈக்விட்டி அதிகமாக வச்சுக்கலாம், கார்ப்பரேட் பாண்டை கம்மியாக வச்சுக்கலாம். 40 வயசு தான் இருக்குது. ஸோ அவரோட டிபெண்ட் அப்பான் தேர். சரி, இப்போது நிறைய பேர் பண்ணுற பொதுவான மிஸ்டேக் என்ன, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஓப்பன் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி இருக்குது, ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. நீங்கள் எத்தனை வாட்டி செக் பண்ணுவீங்க? இந்த மாதிரி டெய்லி பண்ணுறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? அதாவது, ஒரு லேண்டை நான் ஒன்று வாங்கினேன் திருச்சியில். இதுவரை அந்த லேண்டை நான் போய் பார்க்கல. வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், இந்த பைக்கில் விட்டு இந்த லேண்ட் அங்கே இருக்கான்னு பார்ப்பேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா கோல்டை வாங்கினாங்க. எங்கள் அம்மா ட்ராயரை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி அந்த கோல்டு இருக்காலாம் பார்க்கல. ஒன்றே ஒன்று தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி போரிங் இல்லாமல் எவன் ஹார்ட் ஒர்க் அதில் பண்ணுறானோ தே ஆர் கோயிங் டு லூசர். இது தாங்க சிம்பிள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவர் சொன்னார், நம்ம வாரன் பஃபட் வந்து ஒரு பெட்டு கட்டினார். யார், ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு மேனேஜரோட. நீ என்ன வேணால் தகடத்தை தான் அடிக்க, நீ என்ன ஸ்டாக்கை வேணால் வாங்கிக்க, நான் இண்டெக்ஸில் போடுறேன், S&P 500 நான் இண்டெக்ஸில் போடுறேன், 10 வருஷம் கழிச்சு நீ வா, 2 பேரும் பார்ப்போம் யார் ஹையராக பண்ணியிருக்காங்களோ $1 மில்லியன் கொடுக்கணுன்னாரு. இவர் எதுவுமே பண்ணல, இண்டெக்ஸில் போட்டு தூங்கிட்டார். இந்த ஹெட்ஜ் மேனேஜர் 6 பேர்த்த வச்சுட்டு அந்த கம்பெனியை போய் இந்த கம்பெனியை வாங்கி மாற்றி போடுறாரு. பட் ஹி ஃபெயில்டு. கடைசியில் வாரன் பஃபட்டுக்கு அவர் $1 மில்லியன் கொடுத்தாரு. இது ஸ்டோரி. இதே மாதிரி காமாட்சி அக்கான்னு யாரோ ஏதோ ஒரு அக்கா 2011 ஒரு கிராமா 2 கிராமா வாங்கினவங்க இன்றைக்கி வின்னர். ஏன்னா 9,000. அன்றைக்கி கார் வாங்கினவன் ஃபெயிலியர். காரை வாங்கின ஸ்டாக்கில் போட்டவன் சுவிட்சர்லாண்டில் போட்டவன் சொதப்பிட்டான். இன்றைக்கி எப்படின்னா
போரிங்காக பண்ண எல்லோரும் வின்னர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் தினம் ஓப்பன் பண்ணுறேன்னா அது என்னது? க்யூரியாசிட்டி. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ஆப் வந்துருச்சு. இதுதான் நம்ம அந்த ஆப்பு சோஷியல் மீடியா தான் இங்கே ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நிறைய பேர்த்து நான் சொல்லியிருக்கேன், டூ த இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்கெட் அபவுட் யுவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதுதான் நான் சொல்லுவேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீ மறந்துடு, டெலிட் பண்ணிடு, அதுலேருந்து எடுத்துரு. இருந்தால் தானே நீ ஓப்பன் பண்ணி பார்ப்ப. எஸ்ஐபிக்கு நான் அதான் சொல்லுவேன். எஸ்ஐபிக்கெலாம் நீங்கள் பார்க்காதீங்க. நம்ம சிடிஎஸ்எல்ஏ மந்த்லி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிடும். கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை அதுவே அனுப்பிடும். நான் ஓப்பன் பண்ண அவசியமே இல்லை. நான் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறனோ அன்னைக்கு என் கை சும்மா இருக்காது. பிகாஸ் ஐ ஆம் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அந்த நியூஸை பார்த்துருப்பேன். பாகிஸ்தானில் ஏதோ நடக்குது, இந்தியாவில் ஏதோ நடக்குது, நான் ஹெச்ஏல வச்சுருக்கேன், நான் பிஏல வச்சுருக்கிறேன், நான் அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன், நாளைக்கு டேரிஃப் பண்ணுறாரு, நாளைக்கு இந்த ஃபார்மா ஸ்டாக் விழுந்துருமோ நான் நினச்சி விற்க ஆரம்பிச்சிருவேன். நான் விற்கிறேன் போல அதெல்லாம் பார்க்கவே கூடாது. யூனிட் டு கீப் இன்வெஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டடாக பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறத யாரெல்லாம் பார்க்குறாங்களோ தே ஆர் டூயிங் மோர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்க முடியாது. போரிங். நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியல. முதலீட்டுக்குள்ளே போயிடுறோம், எப்போ அதுலேருந்து வெளில வரணும்னு தெரியல. நீங்கள் என்னென்ன எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க? இல்லை, நான் எக்ஸிட்லாம் பண்ணியிருக்கேன். ஈக்குவிட்டியில் தான் நான் எக்ஸிட்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். 50% நான் எக்ஸிட்லாம் பண்ணியிருக்கேன். எக்ஸிட் எப்போ பண்ணோம்னாக்கா இந்த எக்ஸிட்டுங்கிறது இந்த வேர்டை வந்து நீங்கள் ஒரு இன்றைக்கி உண்மையாக சொல்ல போகணும். நீங்கள் எக்ஸிட்டும் கேட்டனால சொல்கிறேன். எந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் செபிலேருந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா இந்தியாவில் 10 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்ணதே வெரி கம்மியான பீப்புள் தான். ஏதோ ஒன்றுக்காக கோலுக்காக நான் போடுவேன், வெறும் 3 வருஷத்தில் எடுத்துருவேன். பாருங்களேன், நம்மளோட பிரெயினை இந்த பேஷன்ஸு வெயிட்டிங்கிறதே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்டு. 2020 கிரிக்கெட் தான் இன்றைக்கி பார்ப்போம். ஃபாஸ்ட்டுன்னு போயிட்டு இது என்ன ஆகிடுச்சுன்னா இதுலேயும் எக்ஸிட் 3 வருஷம் 2 வருஷம். ஒருத்தனுக்கு அன்றைக்கி படித்து சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் 2021 ஒருத்தனுக்கு சொன்னேன். அடுத்தது 22 நாள் என்னடா பண்ணேன் அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டேன். அப்போ என்ன சொல்கிறான், டேய் நான் எக்ஸிட் ஆக மட்டும் இருந்தேன்னா இந்நேரம் செம வேலையாக இருக்கும்டா. யாரா எக்ஸிட் பண்ண சொன்னா? உன்னைய எக்ஸிட்டே பண்ணக்கூடாதுடா. உன்னோட எய்ம் நீ என்கிட்ட பேசும்போது நீ என்ன சொன்ன? 10 வருஷம் நான் போடணுன்னே. ஆனால் எப்படி உன் மனசு மாறிடும். வீட்டில் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அக்கா ஒன்று சொன்னாங்க, அண்ணன் ஒன்று சொன்னாங்க, காது குத்து வந்துச்சு, கல்யாணம் ஒன்று வந்துச்சு, அதனால் அந்த போர்ட்ஃபோலியோ நான் உடைச்சேன். காது குத்து கல்யாணத்துக்கு போர்ட்ஃபோலியோ உடைக்க விடாது. ஒரு சேலரிலேருந்து தான் சமாளிக்கணும். எஸ்ஐபிலையும் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து எப்படி எடுப்ப? நீ எடுக்கக்கூடாது. இல்லாட்டி நான் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டை நான் எப்படி எடுக்க முடியும்? ஸோ எக்ஸிட்டுங்கிறது, ப்ராப்பர் எக்ஸிட்டுங்கிறது, என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்குரிய அமௌண்ட் வந்துருச்சு. கோல் செட்டப், கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா வென் யூ ரீச் த கோல்டு யூ எக்ஸிட். இல்லை சார் என்னோட கோல் பேஸ்ட்னால் நான் காம்பவுண்டிங் பவரை என் பிள்ளைங்களுக்கு அப்படியே நான் கிஃப்ட் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். நோ நீட் டு எக்ஸிட். வீட்டை வாங்கிட்டேன், இந்த இடத்த வாங்கிட்டேன், சென்னையில் இன்றைக்கி வந்து கிளம்பக்கத்தில் வாங்கி போட்டேன், பெரிய நல்லா போயிடுச்சு. யூ கேன் எக்ஸிட். நல்ல ரேட்டுக்கு வந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸிட். ஆனால் எக்ஸிட்டு 10 வருஷத்துக்குள்ளே பண்ணால் யூ கேனாட் கால் இட் ஆஸ் அ லாங் டேர்ம். இதெல்லாம் லாங் டேர்ம், இட்ஸ் அ ஸ்பெக்குலேட்டிவ். லாங் டேர்முங்கிறது 10 வருஷமாக அது விடணும். 10 வருஷமாக ஒன்றும் நான்லாம் அட்லீஸ்ட் 7-8 வருஷம் இருந்தனால தான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் அட்லீஸ்ட் நான்லாம் ஓகே. ஏன்னா அந்த 7-8 வருஷம் நீங்கள் பார்க்காம, அந்த க்ரீனை நீங்கள் பார்க்காம, புல்ரன் இதெல்லாம் பார்க்காம அது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே கிடையாது. ஆனால் இதெல்லாம் சொல்லணுமே. இந்த ஷார்ட் திங்கிங்கு, இம்பேஷண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் எங்கே யார் சொல்லித்தரப்போகிறா நம்ம மக்களுக்கு? இது எப்படின்னா பட்டா தான் புரியும். அப்போ டியூஷன் ஃபீஸ் கொடுத்தா தான் புரியும். அது வேறு வழியில் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தே புரிஞ்சுக்கிட்டோம். சார், கோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2300 கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சினாரியோவே வேறு. கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ரீச் பண்ண லெவலில் வந்து ரீச் பண்ண முடியுமா? அதாவது கோல்டை பற்றி நீங்கள் கேட்டதுனால நிறைய பேர் இந்த கோல்டுன்னு பேசி நிறைய இதே பேசிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கோல்டு வந்து ப்ரியாடிக்கல் டேபிளில் வந்து அதோட நம்பர் 79, AU 79. ஏயுன்னா ஆரம். அதான் இன்றைக்கி ஆரம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பேசிக் ப்ரியாடிக்கலில் 79 டேபிள், அதோட ஆரம், அதான் கோல்டு. 1 கிராம் கோல்டு, நீங்கள் 1 பவுன் கோல்டை நீங்கள் மண்ணிலேருந்து எடுக்கணும்னா ஒரு டிக் பண்ணி எஸ்கவேட்டர் மிஷினை வச்சு அடித்து சுரங்கத்தை ஏற்படுத்தி பண்ணால் தான் 1 பவுனே நம்மளால் எடுக்க முடியும். ஒரு தனி மனிதனாக நம்ம போனோம்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ கோல்டு ஏன் என்றைக்குமே காஸ்ட்லி அப்படின்னா அதுதான் ரியல் மணி. கரன்சிங்கிறது இஸ் அ ஃபேக் மணி. ரியல் மணினா அந்த கோல்டு தான். எங்கே போனாலும் அதுதான் பேசும். அதை வச்சு தான் 1991 இந்தியா வந்து பேங்க்ரப்சி ஆச்சு. IMF பேங்க்குக்கு வந்து நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது இருந்தது. பேங்க்ரப்ட் இந்தியா பண்ணது சிம்பிளாக என்ன பண்ணுச்சு, இருக்கிற 67 டன்னு கோல்டை யூகேக்கு கொரியர் பண்ணிச்சு. அடுத்த நாள் வி கேம் ஃப்ரம் த பேங்க்ரப்ட். நம்ம ஆக்சுவலாக இந்தியன் பீப்புள் எதுக்கு நம்ம கோல்டை வாங்கணுனால அடமாத்துக்கு தான், வைக்கிறதுக்கு தான் நம்ம கோல்டு வாங்குறது. உண்மையாக சொல்ல போனோம்னா கோல்டுனா அவசரத்துக்கு வைக்க தான். அதே தான் இந்தியாவும் பண்ணிச்சு. அவசரத்துக்கு வச்சு தான் நாட்டை வந்து மீட்டுச்சு அன்றைக்கி 1991. இன்றைக்கி எல்லாருமே கோல்டு வாங்குறாங்க.
நான் 2012லேருந்து 2018 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மார்க்கெட் ஏறல. ஆனால் எந்த நாய்ஸை பற்றியுமே நான் கவலைப்படலை. நான் பாட்டுக்கு கீப் ஆன் இன்வெஸ்ட் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நார்மல் மந்த்லி ஸ்கீமில் தான் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த அவேர்னஸ்லாம் கிடையாது. அன்றைக்கி டிஜிட்டல் கோல்டு, அந்த கோல்டு, இந்த கோல்டு எதுவுமே தெரியாது. ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணுமென்ட்டு நான் வாங்கிட்டேன். அதனால் இந்த நாய்ஸை பற்றியில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் மந்த்லி நான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஹவுஸ் ஒய்ஃபு கண்டிப்பாக அவங்களோட மளிகை சாமான் மிச்சத்தில் 1000 ரூபா இருந்தாலும் கோ ஃபார் கோல்டு பீஸ். கோல்டு பீஸை நீங்கள் எடுங்க. இல்லை இப்போ இருக்கிற நிறையா ஜுவல்லர்ஸில் வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மந்த்லி வந்துருச்சு. இன்னொன்று கோல்டு நீங்கள் என்றைக்கு வாங்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி யூ கேன் அஸ்யூம். எப்படி அஸ்யூம் பண்ணலன்னா கோல்டு ஃபியூச்சர்னு சொல்லி கூகுளில் தட்டுங்க. கோல்டு ஃபியூச்சர் 24 ஹவருக்கு முன்னாடியே இந்தியாவில் என்ன நடக்க போகுதுங்கிறத யூ கேன் சி. அமெரிக்காவில் என்ன ரெட்டில் இருந்துச்சுன்னா நாளைக்கு இங்கே மைனஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 50 பவுன் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அது ஏறுமா இறங்குமான்னு தெரிஞ்சிடலாம் இல்லையா? அப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி பண்ணும்போது என்ன பண்ணால் டிப்பு எங்கே கோல்டு ஃபியூச்சரில் ஆகுது, கோல்டு ஃபியூச்சரில் என்றைக்கு டிப் ஆகுதோ அடுத்த நாள் நான் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு, இந்த டிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து ரெகுலராக டூ இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தவங்க இவன் சொல்கிறாங்க அவன் சொல்கிறாங்க நாய்ஸு, அது கரெக்ட் ஆகுது கரெக்ட் ஆகலை அதெல்லாம் கணக்கே கிடையாது. கோல்டு இஸ் அ ஹெட்ஜிங். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது கடைசியில் வந்து காப்பாற்றும். நீங்கள் எங்கே லாக்கரில் வைங்க, நீங்கள் எங்கே வேணால் வச்சுங்க, கோல்டு இஸ் கோல்டு. அது என்றைக்கும் கரையாது, என்றைக்கும் எதுவும் ஆகாது. ஸோ அதுதான் ரியல் மணி. அதனால் வந்து கோல்டு சேவிங்ஸை வந்து எப்படின்னா 20% யூ ஹாவ் டு டேக் இட். ஆனால் பொண்ணுங்கன்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக யூ ஷுட் ஹாவ் 500 கிராம்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் ரேட்டை நீங்கள் பார்க்கவே கூடாது. பீஸில் போடலாம், மந்த்லி ஸ்கீம்ஸில் போடலாம். மினிமம் 3000 5000 என்ன கிடைக்குதோ யூ இன்வெஸ்ட். நாய்ஸை பற்றி நம்ம கண்டுக்கவே கூடாது. சார் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நிறைய பேசலாம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். 100% placement guaranteed BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Let's go holidays. It's time to travel beyond the boundaries.